அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டிசம்பர் 2025 இருந்து கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரால இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் என்னது பாருங்க. Let A be an 3x3 மேட்ரிக்ஸ் ஓவர் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் ட்ரேஸ் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. டிட்டர்மினன்ட் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அதனுடைய ட்ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சம் ஆஃப் ஐகன் வேல்யூ வந்து 1, டிட்டர்மினன்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் தட் ஃபர்தர் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோடைய ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் 1ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா which one of the following statement is true? The characteristic polynomial A is as repeated roots னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா every eigenvalues of A are absolute value 1ன்னு சொல்றாங்க. A does not have any eigenvalues on the imaginary axis. அதாவது உங்களுக்கு imaginary eigenvalues இல்லைன்றாங்க. ஓகே. அடுத்து A ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஜென்ரலாக A வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 3 eigenvalues இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஏ வந்து ஒரு 3x3 இதனுடைய ஐகன் வேல்யூஸ் வந்து λ1, λ2, λ3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய ட்ரேஸ் வந்து உங்களுக்கு வந்து 1. அப்போ λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3 ஈக்குவல் டு 1. அதே போல் டிட்டர்மினன்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூ. ஸோ λ1, λ2, λ3 ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் எது வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டெக் λ3 ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா λ1 ப்ளஸ் λ2 என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து 1ன்னு வரப்பச்ச சரி λ1 இன்ட்டு λ2 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து 0, ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து 1. ஓகே. பட் லாம்டா இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. என்னென்ன ஐகன் வேல்யூஸ் இருக்குன்னு தெரியல. ஒரு ஐகன் வேல்யூஸ் தெரியும், மற்ற 2 ஐகன் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகே. ஸோ அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த λ1 ஈக்குவல் டு மைனஸ் λ2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனில். ஏன்னா λ1 ப்ளஸ் λ2 ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? அதனால λ1 ஈக்குவல் டு மைனஸ் λ2ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா எதர் மைனஸ் λ1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ λ1 ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, λ1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஓகே. அப்போ உங்களுடைய ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஐ மைனஸ் ஐ, ஒரு ரியல் ரூட்ஸ் ஐ ஒன்று மட்டும் கிடைக்குது. ஓகே. ஸோ இதான் உங்களுடைய ஐகன் வேல்யூஸ். பாருங்க சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் பாருங்க. I plus minus I plus 1 போட்டிங்கன்னா 1 வந்துடும். ஸோ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து 1. டிட்டர்மினன்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே என்ன கிடைக்குது? 1 தான் கிடைக்குது. ஸோ அப்போ ஐகன் வேல்யூஸோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா I minus I 1 மட்டும்தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி A ஒரு 3/3 ட்ரேஸ் 1, டிட்டர்மினன்ட் 1, ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வந்து 1ன்னா ஸோ உங்களுடைய ஐகன் வேல்யூஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து I minus I 1. ஓகே. சரி பாருங்க எல்லாமே டிஸ்டிங் ரூட்ஸ் தான். அப்போ பாருங்க கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் A as repeated ரூட்ஸ்ன்றது ஃபால்ஸ். அடுத்து எவ்ரி ஐகன் வேல்யூஸ் வேர் அப்சல்யூட் வேல்யூ 1 ட்ரூ. ஏன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 5 பார்த்தீங்கன்னா 1, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் -5 பார்த்தாலும் உங்களுக்கு அது 1, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 1 பார்த்தாலும் உங்களுக்கு அது 1 தான். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஏ டசன்ட் ஹேவ் எனி ஐகன் வேல்யூஸ் அந்த இமேஜினரி ஆக்சஸ். இது ஃபால்ஸ். ஏன்னா ஐ தான் ஒரு ரூட்டா வந்துருச்சு இல்ல. ஏ ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா? கிடையாது. ஏன்? ஏவோட ஐகன் வேல்யூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ்னா 1 1 1 வரணும். கரெக்டா? ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து 3/3 மேட்ரிக்ஸ்னா 3 ரிப்பீட்டட் 1 வந்துடும். அப்போ இது வந்து லாம்டா ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ வந்து லாம்டா ஸ்கொயர். அப்போ லாம்டா ஸ்கொயர் பாருங்க என்ன கிடைக்கும்? I ஸ்கொயர் -1, இது -1, இதுக்கப்புறம் 1. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? என்ன சொல்றேன் புரியுது இல்ல? அதாவது ஏ ஸ்கொயர் வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருந்தா அதோட ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டிப்பா என்ன இருக்கும்? 1 1 தான் வரும். ஆல்ரெடி நமக்கு ஏவோட ஐகன் வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. அப்போ ஏ ஸ்கொயரோட ஐகன் வேல்யூஸ் வந்து லாம்டா ஸ்கொயர். அப்போ லாம்டான்றது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ, lambda ஸ்கொயர்ன்றது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் லாம்டா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 -1 1ன்னு கிடைக்கும். பட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கிறதால கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க ஏ ஸ்கொயர் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா ஐகன் வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கணும்? 1 1 தான் இருந்தாகணும். ஸோ இந்த சான்ஸும் நம்மளுக்கு வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க I 0 0 0 I 0 0 0 1. இன்னொரு ட்ரேஸ் வந்து உங்களுக்கு 1 தான். டிட்டர்மினன்ட் வந்து உங்களுக்கு 1 தான். ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் 1 தான். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டி வராது. ஸோ இதுவும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டுக்க வேண்டியது ஆப்ஷன் 2 தான். ஓகே. இதுதான் ட்ரூ ஆப்ஷன். மற்றதெல்லாம் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஏன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். ஸோ இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் வீடியோ கொடுப்பேன். ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. அது போல் என்னுடைய கிளாஸஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி தனியாகவே ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில்ஸ் சொல்யூஷன் சொல்லி தனியாக வந்து பிளேலிஸ்ட் போட்டுட்டு வரேன். அந்த பிளேலிஸ்ட் வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.